செய்யும் தொழில தெய்வம் சொல்ற அந்த காலத்துல செய்ய தொழில தெய்வமா வந்துச்சோம். ஏஆர் ரஹ்மான் பொதுவாக ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னாலே இப்ப இருக்க காலகட்டத்தில் இருக்கு. என்னோட டைரக்டர் என்ன ஹீரோவை வச்சு படம் எடுத்திருக்காரு. நீங்க ஹீரோ இல்ல கேமியோ தான் பண்ணி அதுவும் கிரீன் ஸ்கிரீன்ல பாஸ் ஆகி போறீங்க. அப்போ காலையில் 6 மணிலேருந்து என்ன வச்சு ஷூட் பண்ணதால சும்மாவா? லென்ஸ் மூடி இருந்துச்சு. அப்பவே யோசிச்சேன். இசை விரும்பிகளுக்கு பெருசா தான் இப்ப வந்த பாடல்கள் ஏஆர் ரஹ்மான நம்ம ரசிக்கிறதே கிடையாது. ஆனா ஒரு பீரியட்ல ஏஆர் ரஹ்மான் தமிழ் சினிமாவுக்கு வரவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலங்களும் உண்டு. சோ தமிழ் சினிமால வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணவங்க ஏஆர் ரஹ்மான் இப்பெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மாதிரி ஃப்ளூயிண்டா கண்டினியூஸா படம் கொடுத்துட்டு இருந்தவர். ஒரு டைம்ல ஹிந்தியில செம்ம பீக்கா இருந்தாரு. சோ எப்பவுமே எல்லா மியூசிக் டைரக்டருமே ஒரு டிகேடோ இல்ல ஒரு சில அவரோட ஒரு பீக்டு வெர்ஷன் ஆஃப் ஒரு டிகேட் எப்பவுமே இருக்கும். சோ அதுல இளையராஜாக்கு 80s 90s எப்படியோ அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானுக்கு 2000 பீரியட். ஸோ ஆமா 2000 to 2010 பீரியட் வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் இஸ் த பீக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த கேப்ல இல்ல சார் ஒரு சின்ன கேப் கிடைச்சா பூந்துறதா இந்த 2005க்கு அப்புறம்லாம் அவர் தமிழ் சினிமாவில் ஒரு படம் பண்ண மாட்டாரு. அவ்வளோ பிஸியா இருந்த ஹிந்தி சினிமாவில் அவ்வளோ பிஸியா இருந்த நாட்கள் நிறைய உண்டு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நாம் பதிவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா 2000 to 2010 பீரியட்ல அவர் பண்ண பயங்கரமான சம்பவங்கள் இப்போ வரைக்குமே நான் ரிப்பீட்டடா எப்போ வேணாலும் நினைச்சாலும் கேட்கக்கூடிய பாடல்கள்லாம் அவர் அந்த டைம்ல தான். அதுல புது புது ஜானரை செட் பண்ணி புது புது டேரக்டர் கிட்ட கொலாப் பண்றது. அப்போ ஒரு ஜிபிஎம் கூட அவர் கொலாப் பண்ண ஒரு விஷயம், எஸ்ஆர் கதிர் கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து காம்போ பண்ண அது 90s தான் இருந்தாலுமே அவங்க 2 பேரும் பண்ண காம்போலாம் அதுக்கே ஒரு தனி வீடியோ பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய டேரக்டர் கிட்ட அவர் கண்டினியூஸா ஒர்க் பண்ண டைம். அந்த டைம்ல பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். 2000 ஆஃப் ஏஆர் ரஹ்மான். 2000 பாத்தீங்கன்னா அவர் ஒரு 4 படங்கள் கொடுக்குறாரு. இப்போ வரைக்குமே ஒரு தமிழ் சினிமா ஜெம் ஆல்பம் கொடுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அலைப்பாயுதே, செகண்ட் கண்டு கொண்டேன் சரியான ஒரு பாடல்கள் இரண்டிலுமே. அதுக்கப்புறம் தென்னாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்துல அலங்கட்டி மழை, அப்புறம் இஞ்சி இங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பாடல்கள் ஓரளவுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். உண்மையாக சொல்றேன், அவர் எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்லல. இந்த பேர் பஞ்சபூதங்களா அதை வச்சு ஒரு பாடல்களாக ஒரு பாடல் ஒரு இதா இருக்கும். ஒரு பாடல் நெருப்பு பத்தி இருக்கும், ஒரு பாடல் தண்ணீரை பத்தி இருக்கும், ஒரு பாடல் காற்றை பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணி எல்லாமே சூப்பரான ஒரு பாடல். இப்ப வரைக்குமே பயங்கரமான ஒரு பாடல், சூப்பரா பாடல். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பாடல் அந்த தனியே தனியே அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த நிலமே ஒரு நிலமே தான் இருக்கும். ஏன்னா அது நிலத்தை பத்திய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு 2000ல வேற லெவல்ல இருக்கும். தனியே தனியே நான் காத்து நின்றேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2002 நான் சொல்லல, அந்த முன்னாடி ஒரு 4 படம் இப்ப 2 படம் தான். அது அப்படியே இந்தி சினிமாவுக்கு அப்படியே கடத்திட்டு போயிட்டாங்க ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற படம் தான் சொன்னா. அதுல ஒரு 2 ஆல்பம் சூப்பரான ஆல்பம். படம் பெருசா அவங்களுக்கு தெரியாது, ஆனா ஆல்பம் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாபா ஆல்பம் பேருக்குமே வேற லெவலான ஒரு ஆல்பம். எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் தான் ஒரு ரஜினிகாந்தோட இந்த ஆல்பம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப பெக்யூலியரான ஒரு ஆல்பம் அப்படின்னு சொன்னா. அது எனக்கு மாயா பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போலாம் நான் லோவாக இருக்கிறனோ அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சொன்னா. அப்புறம் அல்லி அர்ஜுனான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. இவரு நடிச்சிருப்பாரு, மனோஜ் பாரதி ராஜா அவர் நடிச்சிருப்பாரு. சோ அதுல ஒரு பாடல் சூப்பரா இருக்கும். சொல்லாமல் சோலை கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அப்பதான் அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். இதுதான் 2002. சொல்லாயோ சோலை கிளி சொல்லும் முந்தன் ஒரு சொல்லி. அதுக்கு பாத்தீங்கன்னா 2003ல பாத்தீங்கன்னா 2 படம் தான் பண்றாரு. அதுல எனக்கு 20 உனக்கு 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் இருக்கும். சூப்பரா இருக்கும் ஒரு பாடல் டக்கு ஞாபகம் வர பாடம் இல்லை. ஆனா அதுல அவங்களும் ஒரு சைடு பாடுவாங்க, இவரும் ஒரு சைடு பாடிட்டு இருப்பாங்க. 2 பேரும் மீட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் படத்தோட கதை. ஆனா பாடல்கள் எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரையா கூட அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் ஒரு பாடல் மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லா பாடலுமே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா ஆயுத எழுத்துலாம் இப்ப வரைக்கும் மறக்கவே முடியாது. அதுல எனக்கு ஒரு 2 பாடல் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அது நெஞ்சமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுக்கப்புறமா சண்டை கோழி அந்த பாடல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் கூட ஜனகணமன அப்படின்னு இருக்கும். அப்புறம் இன்னொரு பாடல், நான் 3 பாடல் சொல்லிட்டே இருக்கலாம். எல்லா பாடலுமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பப்சாங் இருக்கும்ல, யாக்கை திரி, அந்த பாடலும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸோ 2004 2 ஆல்பம் தான் ஹிந்தி சினிமா தூக்கிட்டு போச்சு அவரை. அப்புறமா 2004
ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு வருடம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா ஒரே ஒரு ஆல்பம் தான், டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம். அது கூட எஸ்ஜே சூர்யா தான் வந்திருக்காரு. அது நான் தனியாகவே ஒரு வீடியோவே போட்டேன் பாடல்களை பற்றி. சூப்பராக இருக்கும் எல்லா பாடலுமே. இந்த தொட்டால் பூ மலரும் அந்த ரீமிக்ஸ் சாங்லாம் இப்போ வரைக்குமே பயங்கரமாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீமிக்ஸ் சாங் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொல்லிட்டேன். அந்த பாடல்கள் நிறைய பாடல், அப்புறம் வந்து அம்மா பட்டாலை இந்த முழுக்கான பிடித்தால் அந்த பாடலுமே சரி சூப்பரான பாடல், சூப்பரான ஆல்பம். ஆனால் 2004 வந்து ஒரே ஆல்பம் தான். அப்புறம் வந்து 2005 வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு வருடம் ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா ஒரே ஒரு ஆல்பம், அதுவும் வந்து அன்பே ஆகுவிலே, அதுவும் வந்து அதே எஸ்ஜே சூர்யா வந்து மறுபடியும் கூட்டு வராரு. ஸோ அதுலேயும் வந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப பெக்கிலியராக சூப்பராகவே இருக்கும். அப்புறம் வந்து 2006ல வந்து சரியான ஒரு 2 ஆல்பம் கொடுத்துருக்காரு. வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக அதில் ஒரு ஆல்பம் பற்றி நான் தனி வீடியோவே போட்டு அது கூட பாருங்க. வரலாறு ஆல்பம்லாம் உண்மையாலே சொல்றேன், இப்போ வரைக்கும் ஒரு அண்டர் ரேட்டடான ஆல்பம் ஏஆர் ரஹ்மான்ல சிலது இருக்கும்ல, அதுல வந்து கன்ஃபார்ம் சொல்றேன் ஆல்பமே எல்லா பாட்டுமே ஒரு மாதிரி சூப்பரான பாட்டு. அது வந்து அம்மா சாங் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். தீயில் விழுந்த தேனா அந்த பாடல். அதுக்கப்புறம் வந்து சில்லுன்னு ஒரு காதல் இப்போ வரைக்குமே 90s கிட்ஸோ 2K கிட்ஸோ லவ் பண்ற கிட்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு ஆல்பம் தான் சில்லுன்னு ஒரு காதல். ஸோ மும்பையை மறக்க முடியாது, நியூயார்க் நகரம் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமா இந்த ஓப்பனிங்கில் ஒரு பாடல் ஃபோக் பாடல் மாதிரி இருக்கும், அந்த பாடல்களை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த இன்ஸ்டால ரீல் பண்ணி அந்த ஒரு பாடல் வந்துச்சு, கிளைமேக்ஸில் ஒரு பாடல் வந்துருக்கோம்ல, இந்த மச்சக்காரி அந்த பாடலாம் மறக்கவே முடியாது. சூப்பரான ஒரு ஆல்பம் தான் SOK. அப்புறம் வந்து 2007 வந்து அவரு ஒரு 2 பெரிய ஆக்டர் கூட வந்து காம்போ பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து சிவாஜி ஆல்பம் பத்தி நான் ஆல்ரெடி வந்து அந்த படத்தை பத்தியே ஒரு வீடியோ போடுறேன், அதுவும் போய் பாருங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து அதிகமா போட்டுருக்கோம் போல இந்த வீடியோ பைக்கிட்டு. ஸோ அதனால வந்து ஆல்பமாவே எல்லா படமுமே சூப்பரா இருக்கும். அது எனக்கு சகானா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். சஹானா சாரல் தூவுதோ. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் வந்து நான் சொல்லியே ஆகணும். நான் எப்பவுமே என் ஃப்ரெண்டு சில பேருக்குலாம் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் ஏஆர் ரஹ்மான் ஒரு காம்போலாம் சேர்றாங்கல்ல, இப்போ வந்து நம்ம மெர்சலோ, பிகிலோ, சர்க்காரோ அப்படிலாம் பேசலாம். என்னை கேட்டால் அவங்க காம்போலேயே ஒரு பெஸ்ட் சாங், எவர் கிரீன் சாங், எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்ட் கிளாசிக் அந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்கலாம். அதுதான் ஏடிஎம் ஆல்பம். உண்மையாலே இப்போ கூட கேட்ட படம் இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சவுண்டிங்காக ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஒரு படம். அதில் வந்து மேலே பூவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ வரைக்குமே எப்போவுமே ஃபேவரட். அப்புறம் வந்து அந்த ரீமிக்ஸ் சாங் சொன்னேன், இன்னொரு ஒரு ஃபைனஸ்ட் ரீமிக்ஸ் சாங் தான் வந்து பொன்மகள் இருந்தால். அதில் ஒரு ரேப்பெல்லாம் செட் பண்ணி ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஏடிஎம் ஆல்பம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போல, ஏன்னா அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுதான் 2007. அப்புறம் வந்து 2008 வந்து சக்கரை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தனு இருக்காருல்ல, அவருக்காக பண்ண ஒரு ஆல்பம். நீங்க படத்தை பாக்குறீங்களோ இல்லையோ, ஆல்பம் வந்து சரியான ஆல்பம். இப்போ வரைக்குமே அது நிறைய பேருக்கு தெரியும் இல்ல தெரியாது. ஸோ சூப்பரான பாடல்கள்லாம் இருக்கு. அதுல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாடல் ஒரு 2 பாடல் இருக்கு. அது வந்து என்னன்னா இந்த சின்னமா சிலக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும், சூப்பரான ஒரு ஜெம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாடல். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா மருதாணி அந்த பாடல் எப்பவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். மஞ்சுஸ்ரீ வாய்ஸ்ல அப்படியே தேனா இருக்கும் அப்படின்னு சொன்னா. ஆனால் 2008 ஒரே ஒரு ஆல்பம் தான் ஏஆர் ரஹ்மான் பண்றாரு. இந்த வழக்கன்ஸை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு ஆல்பம் பண்றாருன்னா அவரு தமிழ் சினிமால யாரும் கூப்பிடலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ பீக் அவரு. அதான் இந்த பக்கம் வந்து ஹிந்தி படம் பார்த்தா போதும், அது ஒரு 10 படத்துக்கிட்ட. ஆனால் இந்த ஒரு படம் தான் பண்றாரு. ஸோ 2008 சக்கரை கட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2010ல வந்து ஒரு 2 ஆல்பம், 2மே இப்போ வரைக்குமே ஒரு கிளாசிக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம் தான். அது ஃபர்ஸ்ட் வந்து விடிவி ஆல்பம்லாம் அப்படிதான் சொல்றேன். நீங்க ஜென்சியோ 2Kஓ 90ஸோ 80ஸோ எவனும், ஆனா இந்த ஆல்பம் மட்டும் நம்மளால வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது, பர்கெட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா கான்ஃபிடண்டா எப்படி வேணா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ன மாதிரி பாடல், அது வந்து எனக்கு வந்து கண்ணுக்குள் கண்ணை வைத்துக் கொண்டு இல்லை இல்லை என்றாலே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல். அந்த பாடல் அப்புறம் மொசா நம்ம மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு ஆல்பம்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரன் கூட பாருங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். நீங்க அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ல எப்பவுமே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணும்போது இருக்கிற ஒரு டாஸ்க் என்னன்னா ஒரு அந்த மியூசிக் பண்ணும்போது ஒரு கிராண்டியர் எப்பவுமே தெரியணும். ஸோ அது பிஜிஎம்மா அந்த கிராண்டியர் மட்டும் இல்ல, பாடல்களுக்குமே ஒரு பயங்கர கிராண்டியர் இருக்கணும். இப்போ சங்கர்னாலே அந்த கிராண்டியர் வந்து அது வந்துலாம் பெருசா குறை சொல்ல முடியாது. ஸோ அந்த கிராண்டியரை கண்முன்னே கொடுத்துட்டு அதை வந்து நம்ம தமிழ் சினிமா கேட்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதான் வந்து வேற லெவலில் இருக்கும். உண்மையாக சொன்னா சங்கருக்கு வந்து அந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்தை எடுத்துல ஆய்வுல இருந்து ஒரு பர்கர் எடுத்துட்டு வந்து நமக்கு பிரியாணி மாதிரி சர்வ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் சங்கரால ஸோ 2010 வந்து இதுதான் ஏஆர் ரஹ்மான் பண்ண 2002 2010ல அவர் பண்ண சம்பவம். அதுக்கப்புறம் கூட பெருசா சம்பவம் பண்ணலையாப்பா அப்படின்லாம் கேட்டா அதுக்கப்புறம் சூப்பரான சம்பவம் பண்ணியிருக்காரு. அது வந்து இங்க சொல்றேன்.